தேவ செய்தியின் தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் ஜெபம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்னார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். லூக்கா 21வது அதிகாரத்தை நாம் ஆரம்பத்தில் இருந்து வாசித்து பார்த்தால் அந்தி கிறிஸ்துவினுடைய நாட்களையும் உபத்திரவ காலங்களையும் குறித்து எழுதப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உபத்திரவ காலத்தில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அதற்கு முன்பாக சபையை அழைத்து வரும்படியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிற இரகசிய வருகையில் அவருக்கு முன்பாக நிற்க அல்லது எடுத்துக்கொள்ளப்பட நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டுமானால் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். வருகையிலே கைவிடப்பட்டு விட்டால் அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்களில் கிருபையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் இரத்த சாட்சியாய் மரித்தால் மட்டுமே பரலோகத்துக்குள் போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவ காலத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கதான் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கிறாரு. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இது ஒரு எச்சரிக்கையின் சத்தம். ஜெபத்தை குறித்து தேவனாய கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 24வது அதிகாரம் 42வது 44வது வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்ப ஆண்டவர் எந்த நிமிஷம் எந்த சனப்பொழுதுல வருவார் தெரியாது. நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். Be sharp in prayer. Be sharp. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமுமே ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் நினையாத நாளிகள் மனுஷகுமாரன் ஆர்வால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். Prepare at any time. எந்த நேரம் வந்தாலும் போய்விட வேண்டாம். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். எச்சரிப்பின் சத்தம். ஜெபத்தை குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
38வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, உன்னுடைய கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு என்று சொல்லுகிறார். என்றால் சபையை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியது அவருடைய மேய்ப்பனுடைய கடமை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மேய்ப்பனும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், சபையையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய வருகையில் காணப்பட வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற பல காரியங்கள் உண்டு. எல்லாம் கவனிக்க வேண்டும், நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லுகிறாரே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுங்க, அங்க போக முடியாதுங்கிறாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் உடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அற்புத அடையாளங்களை செய்தோம்னு சொல்லுவாங்க. உங்களை அறியேன்னு சொல்லி விடுவேன். யாரா இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அற்புதம் நடந்தாலோ தீர்க்க தரிசனம் சொன்னாலோ, ஆண்டவருக்காக ராத்திரியும் பகலும் நீ ஓடிக்கொண்டிருந்தாலோ பரலோகத்துக்குள்ள போயிட முடியாது. அப்ப இவங்க ஏன் பரலோக ராஜ்யத்துக்குள் போகவில்லை? ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யாமல் இருந்திருக்கலாம், தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம், இந்த தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காமல் இருந்திருக்கலாம். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஜெபத்தை தான் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன? முதல்ல அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது 7வது 8வது வசனங்கள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப பரலோகத்தை சுதந்திரிக்க தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மெயின் சப்ஜெக்ட் சொன்னாலே ஹோலினஸ், பரிசுத்தம். வாசிப்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தலின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பை பரிசுத்தம் சொல்றாரு. God has called us for holiness. அப்ப பரலோகத்துக்குள்ள போக வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உண்டு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம நினைக்கிற பரிசுத்தம் அல்ல, நாம் சிந்திக்கிற பரிசுத்தம் அல்ல, தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இருந்தாதான் அவருடைய வருகையில ஒரு இமைப்பொழுதுல மறுரூபமாக்கப்பட முடியும்.
அசட்டை பண்ணுகிறவன். நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திரல, தேவனை அசட்டை பண்ணுகிறானா? அசட்டை பண்ணுகிறவன்னா என்ன? அவருடைய வசனத்தை கேட்டோம் அதை கண்டுக்கிடாத மாதிரி போகிறவன், இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பாரா நினைக்கிறவன், அவருடைய பிரசங்கத்தை அசட்டை பண்ணுகிறவன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவரை தரிசிக்க தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ தேவனுடைய சித்தத்தில் ஒன்று பரிசுத்தம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனேன்னு சொன்னாரே. அப்போ அவருடைய சித்தத்தில் இன்னொன்று இருக்கிறது. ஒன்று தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். God expects to praise him always. நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு நன்றியை எதிர்பார்ப்பார். உன்னுடைய ஜெபம் ஸ்தோத்திரத்தோடு கூட இருக்க வேண்டும். ஸ்தோத்திரமும் ஜெபமும் இணைந்து வரப்பட வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரே. அந்த பரிசுத்தங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு என்றல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனத்தின் பிற்பகுதியில் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தத்தின் பூரணத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் தான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, ஆவியிலும் மாமிசத்திலும் உண்டான எல்லா சுசியும் நீங்க பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு கூட பூர்ணப்படுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பூர்ணத்திற்குள் நம்மளை கொண்டு செல்லுகிறதுக்கு தான் we need to have a closer relationship with God. அல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 21:36 இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக என்னப்படுது எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்போதும் சொன்னா நீ எப்பெல்லாம் விழிச்சிருக்கியோ அப்பெல்லாம் ஜெபங்கிறது. அதற்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? எப்போதும் தேவனோடு கூட ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் போய் தனியாக ஜெபிக்கிற ஜெப அனுபவம் வேற, எப்போதும் ஜெபிக்கிற ஜெப அனுபவம் வேற. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் ஜெபம் பண்ணுறதுன்னு சொன்னா எந்த க்ஷணப்பொழுதிலையும் அவர் வருவார். எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆயத்தமா இருங்கன்னு சொன்னாரே. எந்த நிமிஷம் நீ ஆயத்தமா இருக்குன்னு சொன்னா எந்த நேரமும் உனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகித்திருக்கிறார்.
தேவனோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பை உண்டாக்குறதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். You are never all alone at any time. நல்லா கவனிங்க. If you have received the anointing of Holy Spirit, you are always with the Lord. நீ எங்கெல்லாம் போகிறியோ, நீ போகிற இடத்துக்கெல்லாம் உன் கூட வருவாரு. நல்லா கவனிக்க வேண்டும். Something more deeper in prayer. இந்த சொல்லி கொடுக்கிற ஜெபம் சொல்லுது something more deeper in prayer. அநேக நேரங்கள்ல நம்ம செய்கிறது தப்பான்னு நமக்கு தெரியாது. நம்ம செய்கிறது நமக்கு தப்பான்னு தெரியாது. அது தெரியணும்னா எப்போதும் அவரோடு கூட ஒரு உறவு இருக்க வேண்டும். எப்போதும் அவரு கூட உறவு இருக்க வேண்டும். நீ நடந்து போகிறியா, அவரோடு கூட பேசிக்கொண்டு போக வேண்டும். நீ பைக்லயோ கார்லயோ போயிட்டு இருக்கியா, அவரோடு கூட பேசிக்கொண்டு போக வேண்டும். படுத்துட்ட, தூக்கம் வரல, அவரோடு கூட பேசிக்கொண்டிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. தூங்கிட்ட, முழிக்கிற, அப்போ அவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிறதுக்கு எழுந்து போக வேண்டாம். நல்லா கவனிங்க. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றா, எப்போதும் தேவனோடு கூட ஒரு உறவு அல்லது சிநேகம் இருக்க வேண்டும். நீங்க நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ஆவியானவர், சொல்லிக் கொடுக்கிறவர் ஆவியானவர். அவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு. He will caution you at that time. அந்த நேரங்கள் உன்னை எச்சரிப்பாரு. He will counsel you at the right time. அந்த சரியான நேரத்தில் உனக்கு ஆலோசனை கொடுப்பாரு. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மோசேக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. அந்த உறவுக்கு பேரு சிநேகித உறவு. நல்லா கவனிங்க. God expects that relationship with everyone. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். எப்படி பேசினாரா? ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல. அவரோடு கூட பேசுகிறது ஒரு நண்பன்கிட்ட பேசுகிறது மாதிரி. மோசே ஆண்டவர்கிட்ட எப்படி பேசினா, அவர் அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கிறாரு? 14வது வசனத்திலிருந்து 17 வரை வாசிப்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி,
அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். What a beautiful reply. நல்லா கவனிங்க. அவருடைய சமூகம் நம்ம கூட ஏன் வரணும் தெரியுமா? ஒரு முறை நானும் என்னுடைய நண்பனும் ஊழியத்துக்கு போயிட்டு பைக்கில் வர்றான். நல்லா கவனிங்க. ஊழியத்துக்கு போயிட்டு பைக்கில் வர்றோம். அந்த சகோதரனுடைய வீடு வரக்கூடிய தெரு வருது. அந்த ரோட்டில் செவத்தோரமாக பைக்கை நிறுத்திட்டு அந்த ரோட்டு ஓரத்தில் நின்று நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். I heard a voice, go back. கோபமாக அந்த சத்தத்தை கேட்டேன். சாந்தமா இல்லை, கோபமா கேட்டேன். அந்த சத்தம் கேட்ட உடனே என்கிட்ட பேசிட்டு இருந்த சகோதரனுடைய கையையும் பிடிச்சி செவத்தோரமா ஓடிட்டோம். அப்படி ஓடிட்டு திரும்புற நேரத்தில் திரும்பி பார்க்குறேன், நாங்கள் நின்ன இடத்துல ஸ்பீடாக ஒரு பஸ் போகுது. where we stood on the road, edge of the road. அந்த சத்தம் கேட்கலைன்னா நாங்கள் 2 பேரும் மரித்து போயிருப்போம். அதன் பின்பு கர்த்தர் சொன்னார், ஊழியம் முடிஞ்சு வரும்போது எங்கேயும் நிற்காத, என் சமூகத்துக்கு வந்துரு. நல்லா கவனிங்க. ஆண்டவரோடு கூட ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அவர் உன் கூட வர வேண்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட போகட்டா, எங்கள் இவ்விடத்தில் இருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது ஏதினால் அறியப்படும்? நீர் எங்களுடைய வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். என்ன ஒரு சிநேகிதன் பேசுறது போல கர்த்தர் மோசேயை பேசலாங்க ஐயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தை விரும்புகிறாரு. நீ ஏதோ கடவுள்கிட்ட போய் எதையோ கேட்கறது மாதிரி கேட்கறது அவர் விரும்பல. ஏதோ தெய்வத்திட்ட போய் தெய்வத்தில மன்றாடுகிறது போல மன்றாடுகிறது அவர் விரும்பல. அவர் உன்னை பிள்ளையா நினைக்கிறாரு, பெத்த பிள்ளையா நினைக்கிறாரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட எப்படி மனமுட்டு பேசுவானோ, எப்படி ஒரு மகன் தன் தகப்பனிடத்தில் மனமுட்டு பேசுவானோ, அந்த நட்புக்குள்ளாக அந்த உறவுக்குள்ளாக கர்த்தர் வர விரும்புகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். மோசே ஆண்டவரிடத்தில் அப்படி பேசுறான். அவர் என்ன பதில் கொடுக்கிறாரு? 17வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின் படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் சொன்னாரே. எங்கெல்லாம் போகிற? நீ தனியா போகிறியா? Don't think that you are going alone. You are going with the Lord. பேசிக்கிட்டு போ, அவரோடு பேசிக்கிட்டு போ. சொல்லிக் கொடுப்பாரு, உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. வேதத்தில் அதை ஜெபம் என்று சொல்லப்படுகிறது.
எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அது தேவனோடு கூட வைக்கிற ஒரு உறவு, அவரோடு கூட உனக்குண்டான ஒரு நெருக்கம். ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசுவான். எப்படி மோசே கர்த்தரிடத்தில் ஒரு சிநேகிதனை போல பேசினானோ, அதே மாதிரி ஆபிரகாமும் கர்த்தரிடத்தில் ஒரு சிநேகிதனை போல பேசுகிற அனுபவம் உள்ளவன். அதனால ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தின் பிற்பகுதியிலே ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிநேகிதனை போல ஆண்டவரோடு கூட பேச அவரும் ஆபிரகாமும் தேவன் எப்படி பேசுவாங்க தெரியுமா? அது யாக்கோபு 15வது அதிகாரம் 1 இருந்து வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவர் அவனை தேற்றுகிறாரு. உடைக்கப்பட்ட நேரம் அது. லோத்து நம்பி இருந்த லோத்து அவனை விட்டு பிரிஞ்சு போன நேரம் அது. அந்த நேரத்தில் எதை குறித்தும் பயப்படாத, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். வாசிப்போம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். எலியேசரையும் ஒரு பிள்ளை மாதிரி தான் வளர்க்குறான். அவன் வீட்டில் வேலை செய்கிறவன். இப்போ அவன் தான் பிள்ளை மாதிரி இருக்கிறான். எனக்கு பிள்ளை இல்லை ஆண்டவரே. நம்பி இருந்த லோத்தும் போயிட்டான். வாசிப்போம். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, என்னது வெளியே வாப்பா கூட்டிட்டு போறாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சிநேகிதன் மாதிரி அவனை வெளியில கூட்டிட்டு போய் வாசிப்போம். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அங்க இருந்து உன்னை அழைச்சிட்டு வந்தவன் நான்ப்பா. உன்னை கைவிட்டுற மாட்டேன், உன்னை விட்டுற மாட்டேன். எங்கேயோ பிறந்த, எங்கேயோ வளர்ந்த, உன்னை தெரிந்தெடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், உன்னை விட மாட்டேன். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த உறவு உனக்கு ஆண்டவருக்குள்ள அந்த உறவு வரும் பொழுது நீ எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. நீ நடக்க வேண்டிய முறையை சொல்லி கொடுப்பாரு. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன் அதை சொல்லி கொடுக்கிறாரு? சிநேகிதர்களா இருந்தா யாரெல்லாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ
யாரெல்லாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களை சிநேகிதராக தான் வைப்பார். இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களிடத்தில் ஒருக்கா சொல்லுவார். அதை வாசிப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14-15 வசனங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. சீசர்களை சொல்றாரு. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தான் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்ப சொல்லி கொடுக்கிறதுனால தான் சிநேகிதர். மற்றவர்களுக்கு தெரியாதது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காதது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுந்தீங்கன்னா என்னுடைய சிநேகிதராக இருப்பீங்க. அதனால தான் இப்போ ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமத்தில் கர்த்தர் பிரியமாயிருப்பாரு. இந்த உத்தமத்தை குறித்து மோசேக்கும் சொல்லி கொடுத்தாரு. மோசேக்கும் அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறாரு. உபாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தம. உன்னை உத்தமனாய் உருவாக்குகிறது தான் அவருடைய உறவின் முக்கியம். ஆண்டவருடைய உறவினுடைய முக்கியம் உன்னை உத்தமனாக இருக்கிறது தான். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். உத்தமன். அவன் வீட்டை சுத்திலும் வேலி போட்டு பாதுகாத்து இருந்தாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நோவா உத்தமன். நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது 9வது வசனங்களை வாசிக்க கேட்போம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். வாக்கிங் வித் காட். எவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறானோ அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாயிருப்பான். எவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறானோ அவன் உத்தமனாயிருப்பான், பரிசுத்தவனாயிருப்பான். உலகமே அழியும் பொழுது நோவாவுடைய குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. உன்னுடைய உத்தமம் உன்னை பாதுகாக்கும். உன்னுடைய நேர்மை உன்னை பாதுகாக்கும். எல்லாம் கவனிங்க. இயேசு அவரை குறித்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். தனியே இருக்க விடவில்லை. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்ங்கிற அனுபவங்கிறது தேவனோடு கூட இணைந்திருக்கிறது. தேவனோடு கூட உறவாடுகிறது. எங்கெல்லாம் போகிறீரோ நீ தேவனோடு கூட போகிற அனுபவம்.
எந்த இடத்துல நீ தவறு செய்யலையோ அந்த இடத்திலே உனக்கு சொல்லுவார். அந்த இடத்திலே உனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கு தான் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திரு, எப்போதும் அவரோடு கூட உணர்வு வைத்திருங்க. இரண்டாவது ஒரு ஜெபம் உண்டு, நல்லா கவனிக்க வேண்டும். கொலோசையரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்போதும் ஜெபிக்கிற ஜெப அனுபவங்கிறது வேற, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்ங்கிற ஜெப அனுபவம் வேற. நல்லா கவனிங்க. ஜெபிக்கிறதற்கென்று நேரம் குறித்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் விட்டுவிடக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். பிசாசின் தந்திரமே ஜெபிக்க விட மாட்டான். நல்லா கவனிக்க வேண்டாம். பிசாசனுடைய தந்திரமே ஜெபிக்க விட மாட்டான். நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை அதிகரிக்கிறதே இந்த ஜெபங்கிறது அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பான். ஜெபிக்க விட மாட்டான். தேவனோடு கூட நீ பேச விட மாட்டான். தேவனுடைய சத்தத்தை நீ கேட்க விட மாட்டான். தேவ சமூகத்தில் உன்னை காத்திருக்க விட மாட்டான். நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா, ஆதியில் ஆதாமை தேவனாய் கர்த்தர் உருவாக்கின பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் பகலிலே குளிர்ச்சியான நேரத்தில் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கேட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். அவர்கள் தேவனோடு கூட உறவாடுகிறவர்களாய் இருந்தார்கள். தேவனோடு கூட நேரம் செலவழிக்கிறவர்களாய் இருந்தாங்க. பிசாசு தந்திரமாய் அவங்கள ஏமாத்தி அவர்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவையே பிரித்து விட்டான். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவியது. யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் அவனை தூங்க வச்சு, அதை நிமித்தம் அவனை பாவத்துக்குள்ள போக வச்சு தேவனுடைய தண்டனையை பெற வைத்து விட்டான். தேவ மனுஷனாகிய தானியே, he was a man of prayer. அவன் ஜெபிக்கிறத பார்த்துதான் பிசாசால தாங்க முடியாம அந்த ஜெபத்தை எப்படி நீ பாட்டலாம், எப்படி அவனுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம், எப்படி அவனை கவலைக்குள்ள கொண்டு போகலாம், அந்த காரியத்தை செய்கிறான். அதற்கு ஒரு கூட்டம், அந்த கூட்டம் எழும்பி ராஜாட்ட போய் ராஜாவை புகழ்ந்து ராஜாவை கடவுளாக்கிட்டானுங்க. தந்திரமாக அந்த தானியேலுக்கு விரோதமாக. அந்த நேரத்திலையும் தானியேல் ஜெபத்தை விடல. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நல்ல கவனிங்க. சிங்கக்கேபி ஐயா, நம்ம பாஷையில சொன்ன மரண தண்டனை விதிக்கப்பட்டாச்சு. நீ ஜெபிச்சீனா மரண தண்டனை, நீ ஜெபிச்சீனா சிங்கக்கேபி. கவலைப்படல. லெட் கம் வாட் மே, என்ன நாள் வரட்டும். தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். தூக்கி போடு,
என்னால் சாகிறேன், என் ஜெபத்தை விட மாட்டேன். இடைவிடாமல் ஜெபிக்கிறது. There was no gap. நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினானா, சிங்கக்கபியில போடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கர்த்தரை துதிக்கிறான், கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறான். அப்ப எந்த அளவு அவன் தேவன் மேல பிரியம் வச்சிருப்பான். அதனாலதான் தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன் தேவனுக்கு சொல்லி தேவதூதன் வந்து சொல்றான். ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் சொன்னா அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜெபம். பாதாளத்தில் இருந்து அவனை தப்புவிக்கிற ஜெபம். அது தேவனை பிரியப்படுத்துகிற ஜெபம். அது அர்ப்பணிப்பின் ஜெபம். நல்லா கவனிக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் அந்த சூழ்நிலையில் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது 18வது வசனங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தானியேல் 3 நேரமும் எப்பொழுதும் ஜெபிக்கிறவன். அந்த ஜெபத்தை அவன் நிறுத்தவே இல்லை. உன் வாழ்க்கையில போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஜெபத்துக்கு விரோதமான தடைகள் வரலாம். Never stop it. Never stop it. ஏன் கவலையை கொண்டு வர்றான்? ஏன் வியாதியை கொண்டு வர்றான்? ஏன் குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வர்றான்? நீ ஜெபிக்காம இருக்கணும் தான். நீ ஜெபிக்காம இருக்கணும் சொல்லிட்டான். எதுல பரிசுத்த ஆவியானவர் துக்கமா இருக்காருங்க நமக்கு தெரியாது. அவரோடு கூட எந்த நேரமும் தொடர்பு இருந்தா சொல்லி கொடுத்துருவாரு. எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செய்வதை நிறுத்திடக்கூடாது. உன்னை ஒரு கடினமான பாதையில கொண்டு போகிறாரா, அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். எந்த உபத்திரவத்தில் போகிறியா, அதற்காக ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21-22. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றான். அந்த ஸ்தோத்திரம் உன் கவலையை நீக்கிறான், முறுமுறுப்பை நீக்கிறான். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கியா? If you are chosen, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? உன் வாழ்க்கையில எத்தனை
நடந்தாலும் நன்மைக்கு தான். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். நீ கண்ணீரின் பாதையில போகிறியா? ஏன் உன்னை அந்த பாதையில கொண்டு போறாரு? உன்னை அழிக்கிறதற்கல்ல, உன்னை நாசமாக்குறதுக்கல்ல, உன்னை உருவாக்குகிறதற்கு, உன்னை பலப்பட வைக்கிறதற்கு. ஒவ்வொரு பாதையும் உன்னை உருவாக்கிறான். ஒவ்வொரு பாதையும் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க உன்னை பலப்படுத்துகிறான். தாவீது உபத்திரவத்தின் பாதையில போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய பிரமாணங்களையே கற்றுக்கொண்டேங்கிறான். உபத்திரவ பாதைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் மீது அதிக அன்புக்குள்ள வந்தான். தாவீது ஒரு நாளையில 3 நேரம் ஜெபிக்கிறான். சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் ஜெபம் பண்ணி முறையிட்டு தியானிக்கிறேங்கிறான். ஒரு நாளையில 7 நேரம் துதிக்கிறான். 7 நேரம் துதிக்கிறான். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 164வது வசனம். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். 7 நேரம் துதிக்கிறான். அப்போ நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு ஒரு தூபமாக செல்ல வேண்டும். அந்த தூபங்கிறது ஸ்தோத்திரம். கவலையா இருக்கியா? வேதனையா இருக்கியா? ஸ்தோத்திரத்தோடு கூட மேலே செலுத்து. பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதங்கிறார். எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த ஜெபம்தான் உன் இருதயத்துக்குள்ள சமாதானத்தை கொண்டு வந்துடும். உன் கவலை எல்லாம் உன் பயம் எல்லாம் உன்னை விட்டு போயிடும். நன்றி சொல்லுங்க. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நடக்காது. நீ பயப்படுகிற காரியம் நடக்காது. நல்ல கவனிங்க. பவுலையும் சீலாவையும் அடிச்சு சட்டையை கிழிச்சு காலை 2யும் தொழுமரத்தில் மாட்டி சிறைச்சாலையில் போய் அடைச்சி வச்சிட்டானுங்க. அங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே
பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க, நடு ராத்திரி அப்படின்னா நான் நினைக்கிறேன் பவுல் வழக்கமாக எந்திரிச்சு ஜெபம் பண்ணுற நேரமாக இருக்கும். அது அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் இருந்த அத்தனை பேரும் அதை கேட்டுட்டு வாசிப்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் தீர உண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லாருடைய கட்டும் கலந்துச்சு. உன்னை கட்டி வச்சிருப்பான். அது வியாதியில கட்டி இருக்கலாம், கவலையில கட்டி இருக்கலாம், பயத்துல கட்டி வைப்பான். எந்த நேரமும் பயம் அல்லது எந்த நேரமும் கவலை அல்லது எந்த நேரம் ஒரு ஏதாவது ஒரு வியாதி. நீ அவரை துதித்து பாடு, அவரை ஸ்தோத்திரி, அவருக்கு நன்றி சொல்லு. அத்தனை கலன்றோம். எதெல்லாம் கட்டி வைக்கணும் அத்தனை கலன்றோம். அந்த துதி அவருடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்தும். சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 5வது வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை. பரிசுத்தவான்கிற வார்த்தை வந்துட்டுனாலே அந்த பலின்னு சொல்லப்படுகிறது ஸ்தோத்திர பலி. பரிசுத்தவான் சொல்லி வந்துட்டுனாலே அந்த பலின்னு சொல்லப்படுகிறது ஸ்தோத்திர பலி. பலியினால் என்னுடைய உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டி. அப்ப ஆண்டவருடைய வருகையில் நீ மேலே போகணும்னா ஸ்தோத்திர பலியிடணும் இருக்கணும். அது பரிசுத்தவான்களுடைய ஒரு கணம். சங்கீத புஸ்தகம் 149வது சங்கீதம் 8வது 9வது வசனங்கள். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அவருடைய பரிசுத்தவான் ஸ்தோத்திரிச்சுக்கிட்டு தான் இருப்பான், துதிச்சுக்கிட்டு இருப்பான். எந்த கஷ்டம் வரட்டும், எந்த சூழ்நிலை வரட்டும். அப்போ பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டி சேருங்க. அப்ப அந்த பலின்னு சொல்லப்படுறது ஸ்தோத்திர பலியை குறித்து சொல்றான். சங்கீதம் 50வது சங்கீதம் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அதுலயும் முழு சபையும் எந்திரிச்சு அவரை துதித்து பாடுறவன். இப்படி அநேகர் ஸ்தோத்திரிக்கும் பொழுது தேவனுடைய ஒரு கிருபை இறங்குமா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. கிருபை பெருகுமா? கிருபை. நீங்க உள்ள வர்றீங்க, சோர்ந்து வர்றீங்க, கலச்சி வர்றீங்க, பல பிரச்சனைகள்ல வர்றீங்க. அந்த காலையில் ஆராதிக்கிற நேரம் எழுந்து நீ அவரை துதித்து பாடும் பொழுது ஒரு கிருபை உனக்குள்ள வரும். ஆட்டோமேட்டிக்கா உன் பிரச்சனை ஒண்ணு விட்டு போகும்.
நீ இங்கே தான் இருந்து துதிப்ப, நீ இங்கே தான் இருந்து பாடிட்டு இருப்ப. வெளியில் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். கிருபையோடு கூட நீங்கள் திரும்பி செல்வீங்க. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோகம் சொன்னா அங்க ஊமையா இருந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் ஆண்டவர் ஸ்தோத்திரத்தை அதிகம் எதிர்பார்க்கிறாரு? ஸ்தோத்திர பலியிடுங்க, என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொல்றாரு. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குன்னு சொல்றாரு. ஓ, இட் இஸ் த வில் ஆஃப் காட். நீ மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டீங்கன்னா நீ உள்ள போறதுக்கு முன்னாலே சத்தத்தை தான் கேட்ப. ஏன்னா பரலோகம் துதிக்கிற இடமாக. வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சிங்காசனத்தில் இருந்து சத்தம் வருது. அவருங்க உட்கார்ந்து இருக்காரு. வாசிப்போம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். என்னதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்ததா? அப்படின்னா இயேசு மணவாட்டியாய சபையை அழைக்க இறங்கி வருகிறதுக்கு முன்னால் அங்க ஒரு பெரிய பாடல் பாடி தான் அனுப்புறான். சாதாரணமாக அவர் வரல. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். தேவ எக்காலத்தோடு சாதாரண வரல. அதே ட்ரம்பட், அதே பாடல், அதே துதி அங்க அனுப்பிடுறது மாத்திரமல்ல, இங்கேயும் அந்த பாடல் துணியோடு கூட அவர் நம்மை கொண்டு செல்கிறார். அல்லேலூயா.